ஓகே. ஸோ நாம் போன வீடியோவில் கர்னல்ஸ் பற்றின இன்ட்ரோ கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ கர்னல் வச்சு ஒரு ப்ராப்ளம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம வெரிஃபிகேஷன் சொல்யூஷன் ஆஃப் ஐயில் வெரிஃபிகேஷனில் வந்து கொஷின்லேயே வந்து கர்னல் மிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கும். ஜஸ்ட்டு நமக்கு இந்த y ஆஃப் எக்ஸ் கொடுத்து இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற ஒரு சில சம்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நமக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் வந்து சொல்யூஷனோ அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஃப்ரெடான் இன்டெக்ரல் ஈக்குவேஷனோ வால்ட்ரா இன்டெக்ரல் ஈக்குவேஷனோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்து அதுக்கான இதையும் கொடுத்துருவாங்க, அந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனையும் கொடுத்துருவாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த கொஷனில் y ஆஃப் எக்ஸ் மைனஸ் பை ஸ்கொயர் பை 4 இன்டெக்ரல் 0 to 1 k ஆஃப் எக்ஸ் கமா டி y ஆஃப் டி dt இஸ் ஈக்குவல் டு x/2 சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது k ஆஃப் எக்ஸ் கமா டின்றதை இப்படி ரெண்டாக கொடுத்துருக்காங்க. லைக் நமக்கு வந்து இன்டர்வல் வந்து 0 to 1 சொல்லி நமக்கு இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கர்னலை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வல் வந்து 0 to t and t to 1 அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்டர்வலாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு கொஷினை பார்த்த உடனே நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடணும். நமக்கு கொடுத்துருக்கிற இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷனில் இந்த இன்டெக்ரல் சைன்குள்ளார இங்கே டிடின்னு இருக்கா டிஎக்ஸ்ன்னு இருக்கா நோட் பண்ணிடணும். நமக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி 99.9% வச்சுக்கோங்களேன் டிடின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டிடின்னு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே கர்னலோட இதில் இங்கே லிமிட் வந்து எக்ஸில் இருக்கணும். இப்போ இது 0, x, x,1 அந்த மாதிரி 0ல் இருக்கணும் லிமிட். ஓகேவா? டீயில் இருந்துச்சுன்னா எக்ஸ் தான் வேரியபிள்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து எக்ஸில் இருந்தால் தான் டி வேரியபிள்னு அர்த்தம். இப்போ நான் வந்து இங்கே 0, x, x,1ன்னு மாற்றணும் அப்படின்னா இந்த கர்னல் மொத்தத்துலையுமே எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே டி போட்டு டி எங்கெல்லாம் இருக்கோ அங்கே எக்ஸ் போடணும். ஸோ இங்கே பாருங்கள் 1/2 x into 2 minus t 0, t இருக்கா, அதை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 1/2 எக்ஸுக்கு பதிலாக t into 2 minus t பதிலாக எக்ஸ் இன் 0, x இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடணும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கர்னல் கொண்டு வந்துடணும். ஓகேவா? இப்போது இதில் இந்த இன்டெக்ரல் ஈக்குவேஷன் பாருங்கள், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே நமக்கு இன்டெக்ரல் சைன் இருக்குது. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கோம். எல்ஹெச்எஸில் அந்த கர்னல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கர்னல் வந்து ரெண்டு டேர்ம்ஸாக பிரிக்கும். ஃபஸ்ட்டு 1/2 t into 2 minus x into y of t dt. இங்கே y of xன்றது என்ன, sin pi x/2. அப்போ y of tன்றது sin pi t/2. ரைட்டா? அதை போட்டு ஒரு இதுவும் x/1 அப்படின்னு சொல்லி x into 2 minus t அப்படின்னு சொல்லி ஒரு இதுவும் போடுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ரெண்டுத்துலேயும் எனக்கு 1/2 காமனாக இருக்குது. ஸோ அந்த 1/2 வெளில காமனாக எடுத்துகிட்டு π²/8ன்னு மாற்றிட்டேன். இப்போ மீதி டேர்ம் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதில் வந்து ரெண்டுமே வந்து டீயை பொறுத்து தான் நான் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸ் இருக்கிற டேர்ம்லாம் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். ஸோ இங்கே t கூட எனக்கு 2 - x மல்டிப்ளாக தான் இருக்குது. அதனால் அந்த 2 - x நான் வெளில எடுத்துடுறேன் இன்டெகிரலுக்கு வெளில. அப்போ t into sin πt/2 dt இருக்கும். இங்கே வந்து எனக்கு எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸை நான் இன்டெகிரலுக்கு வெளில எடுத்துடுறேன். 2 - t sin πt/2 இருக்கும். இங்கே வந்து நம்ம பெர்னாலிஸ் இன்டெகிரேஷன் அதை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே t into sin πt/2லையும் 2 - t into sin πt/2 இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பெர்னாலிஸ் இன்டெகிரேஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இங்கே டீன்னு இருக்கிறதுக்கு யூன்னு எடுத்திருப்போம். இந்த sin πt/2 அப்படின்றது டிவின்ட்டும் இந்த இடத்துல யூன்றது 2 - t அதே sin πt/2 அது வந்து டிவி. ரெண்டுமே ஒரே இதுன்றதுனால நான் ஒரு தடவை மட்டும்தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு u' வரைக்கும் டேர்ம்ஸ் வரதுனால நான் வந்து v1 வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஏன்னா u' எனக்கு ரெண்டுத்தையுமே 0ன்னு ஆகிடும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது உங்களுக்கே தெரிஞ்சுப்போம். லிமிட் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும். அப்புறம் இங்கே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போட்டிருக்கேன், 5/8 சாரி π² 8 sin πx/2 8 π² எல்லாம் கேன்சல் ஆகுறதா தான் இருக்கும். ஸோ கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் π/2ன்னு ஆன்சர் வந்துடும். RHSல இருக்கிற வேல்யூ அப்படி வந்துடும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கர்னல்னால் என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த கர்னலில் என்னென்ன ஸ்பெஷல் கைண்ட்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து செப்பரபிள் ஆர் டீஜென்ரேட். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கர்னல். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் கர்னல். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா கர்னல் வந்து summation i is equal to 1 to n ai of x bi of t. அதாவது எப்படின்னா ai of xும் bi of tயும் இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். அதை வந்து செப்பரேட் பண்ண முடியும்.
அண்ட் இங்கே என்னன்றது இன்ஃபைனைட் கிடையாது, குறிப்பிட்ட டேர்ம்ஸ் தான், கவுண்டபிள் டேர்ம்ஸ் தான் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கே ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டி ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி கியூப் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்டியை வந்து எக்ஸ் இன்டூ டி, அதாவது எக்ஸோடைய ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் இன்ட்டும் டியோடைய ஒரு ஃபங்க்ஷன் டி இன்ட்டும் நம்மளால் பிரிக்க முடியும். இந்த டேர்மையும் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ டி கியூப் அப்படின்னு சொல்லி நம்மளால் ரெண்டாக பிரிக்க முடியும். ஸோ இப்படி இருக்கிற செப்பரேட் பண்ணக்கூடிய கர்னல்ஸை நம்ம வந்து இந்த செப்பரபிள் ஆர் டீஜென்ரபிள் கர்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது சிமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு கர்னலை வந்து நம்ம சிமெட்ரிக்குன்ட்டும் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரிக்குன்ட்டும் சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரிக்னா ஹெர்மிஷியன். ஸோ இப்போ சப்போஸ் கே ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து கே ஆஃப் டி கமா எக்ஸுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது ரியல் நம்பர்ஸ் வச்சு போடுறது. சப்போஸ் கே ஆஃப் எக்ஸ் கமா டி இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் டி கமா எக்ஸ் பார் அப்படி இல்லைனா கே ஸ்டார் டி கமா எக்ஸ் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் உடையது, ஹெர்மிஷியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா கே ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டின்னு வச்சுப்போம். அப்போ இந்த இ பவர் எக்ஸ் ப்ளஸ் டியை நான் வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் டின்னு எழுதலாமா? இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், இ பவர் டி இன்ட்டு இ பவர் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம், இ பவர் டி ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாமா? ஸோ ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு இ பவர் கே ஆஃப் எக்ஸ் கமா டியை நான் கே ஆஃப் டி கமா எக்ஸ்னு என்னால் எழுத முடியுதா? அப்போ இது வந்து ஒரு ரியல் சிமெட்ரிக் கர்னல். அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் டியையும் நான் டி ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம். இப்போ கே ஆஃப் எக்ஸ் கமா டி வந்து ஐ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டி அப்படின்னா இப்போ நான் இதை மாற்றும் போது இப்போ நான் இதுலேருந்து மைனஸை வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் ஐ இன்ட்டு டி மைனஸ் எக்ஸா. அப்போ எனக்கு இது மறுபடியும் எனக்கு வந்து இந்த மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணனா எனக்கு மறுபடியும் இதே இது வந்துடுமா? ஸோ இது காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரிக்கில் வரும். இந்த மாதிரி தான் வந்து சிமெட்ரிக் பார்க்கணும். தேர்ட் டைப் வந்து ஐட்ரேட்டட் அண்ட் ஃபோர்த் டைப் வந்து ரிசால்வ்டு ஆர் ரெசிப்ரோக்கல் அப்படின்றது. ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்த்தோம் இல்லையா, செப்பரபிள் அண்ட் சிமெட்ரிக், இது ரெண்டும் வந்து ஸ்டாண்டர்ட் கர்னல்ஸ். ஆனால் இப்போ அடுத்து தான் ரெண்டு எழுதியிருக்கேன்ல, ஐட்ரேட்டட் அண்ட் ரெசிப்ரோக்கல் ஆர் ரிசால்வ், இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்டட் அண்ட் இதை வந்து நம்ம தான் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லீப்னிட்ஸ் ரூல். லீப்னிட்ஸ் ரூலில் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அண்டர் இன்டெக்ரல் சைன். ஒரு இன்டெக்ரல் இருக்குது அண்ட் அந்த இன்டெக்ரலில் நமக்கு டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்குது அப்படின்றப்ப எப்படி மாற்றலாம் அப்படின்றது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. டி பை டிஎக்ஸ் ஆஃப் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இந்த இன்டெக்ரல் ஜி ஆஃப் எக்ஸ்லேருந்து ஹெச் ஆஃப் எக்ஸ் தான் லிமிட் அண்ட் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு ஃபங்க்ஷன். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டெக்ரல் சைன் போட்டுறணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் சைன் போட்டுறணும். இந்த இன்டெக்ரல் சைன் எதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்களா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டி, அதை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து இன்டெகிரேட் பண்ணணும், அதுக்காக டிடி. ஓகேவா, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் அண்டர் இன்டெக்ரல் சைன் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டி, இந்த டீக்கு பதிலாக நான் இந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கமா டீக்கு பதிலாக அப்பர் லிமிட் என்ன இருக்குது, ஹெச் ஆஃப் எக்ஸா, ஹெச் ஆஃப் எக்ஸ் இன்டூ டி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ். அதாவது நமக்கு ஹெச் ஆஃப் எக்ஸ் என்னதோ அதை வந்து டிஎக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிடணும். அடுத்து இது வந்து அடிஷனில் இருக்குது, இது வந்து அப்பர் லிமிட்டு ஆடில் இருக்குது. லோவர் லிமிட்னா சப்ராக்டில் இருக்கணும். சப்ராக்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ், இங்கே வந்து டீக்கு பதிலாக இந்த லோவர் லிமிட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்ளை பண்ணுறோம், டி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் பை டிஎக்ஸ். ஸோ இப்போ ஜி ஆஃப் எக்ஸும் ஹெச் ஆஃப் எக்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் வெறும் ஃபஸ்ட் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும், இங்கே கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா இதுவும் 0 ஆகிடும். ஸோ ஜி ஆஃப் எக்ஸும் ஹெச் ஆஃப் எக்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, அடுத்தது கன்வர்ஷன் ஆஃப் மல்டிபிள் இன்டெக்ரல்ஸ் இன்டூ அ சிங்கிள் ஆர்டினரி இன்டெக்ரல். இப்போ நம்மக்கிட்ட ஒரே லிமிட்டில் n இன்டெக்ரல்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், a to xன்னு சொல்லி ஒரே லிமிட்டில் n இன்டெக்ரல் இருக்குது. எஃப் ஆஃப் டி dt1 dt2 அப் டு dtn வரைக்கும் இருக்குது. அதான் n இன்டெக்ரல்ஸ் இருக்கிறதுனால dtn. அதை வந்து என்னால் 1/n-1 ஃபேக்டோரியல் இன்டெக்ரல் a to x x மைனஸ் t n பவர் n-1 f of t dt நம்மளால் சுருக்கி எழுத முடியுன்றாங்க. அது எப்படின்னு இப்போ ஒரு சின்ன ப்ரூஃப் பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போது இப்படி தானே எழுத முடியுன்றாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 1/n-1 ஃபேக்டோரியலை தவிர்த்து இருக்கிற இந்த இன்டெக்ரல் டேர்மை in அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ஐஎன்னை டிஎக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் இங்கே வந்து நான் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ எனக்கு மற்ற டேர்ம் எதுவும் மாறாது, எக்ஸ் இருக்கிற டேர்மை மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இங்கே எனக்கு எக்ஸ் எந்த டேர்மில் மட்டும்தான் இருக்குது, இந்த டேர்மில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ பவர் ரூல் தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண முடியும். அப்போ x மைனஸ் t பவர் n-1 இருக்குது. அப்போ இந்த n-1 முன்னாடி வந்துடுமா, n-1 இன்ட்டு x மைனஸ் t பவர் n-2, ஏன்னா இது -1ன்னு ஆட் ஆகும். ஸோ -2ன்னு வந்துடும் f of t dt. ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து நமக்கு என்னது
நமக்கு வந்து இதுதான் வந்து வந்திருக்கிற ஆன்சர். இப்போது இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எனக்கு என்னன்னு இருந்ததுன்னா இங்கே n-1 இருக்கா, இங்கே என்ன இருக்குது n-2 இருக்குது. மற்றபடி இந்த இன்டெக்ரல் இதே இதுதான் இருக்குது. ஸோ n-2னா என்ன, n-1 -1 தானே. அப்போ இங்கே வந்து இது என்னது ஆக்சுவலாக in-1. ஓகேவா, இந்த n-1 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த inல i1 கண்டுபிடிப்போம். i1ன்னு போட்டோம் அப்படின்னா இங்கே 1 - 1 0 ஆகிடும். ஸோ அப்போ இந்த டேர்ம் இருக்காது. இன்டெக்ரல் a to x f dt மட்டும் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக 2 போட்டோம் அப்படின்னா 2 - 1 வந்துடும். 1 அப்படின்னு வந்துடும். ஸோ i1 இஸ் ஈக்குவல் டு நமக்கு இன்டெக்ரல் a to x f dtயும் இருக்குது. dit by dxன்றது i1 அப்படின்ட்டும் இருக்குது. இப்போ நான் இந்த ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணுறேன், a to xக்கு இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா i2 இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் a to x i1 dx. ஸோ i1 என்னன்னு நமக்கு தெரியும்ல, f dt. இது அப்படியே இன்டெக்ரலோடு இருக்கும். அந்த இன்டெக்ரலோடு அப்படியே இங்கே நான் போடுறேன். ஸோ இன்டெக்ரல் a to x f dt1 dt2 இருக்கும். இப்போ நான் n-ல் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் n-க்கு பதிலாக 3 போடுறேன். 3 போட்டால் என்ன ஆகும், di3 by dx இஸ் ஈக்குவல் டு 2i2ன்னு வருமா. இங்கே i2ன்றது எனக்கு ரெண்டு இன்டெக்ரலோடு இருக்கா, அதை நான் திருப்பி இங்கே ரெண்டு பக்கமும் இன்டெகிரேட் பண்ணிட்டு திருப்பி i2க்கு பதிலாக நான் இந்த இன்டெக்ரலில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், ட்ரிபிள் இன்டெக்ரலாக மாறிடும். ஓகேவா, ட்ரிபிள் இன்டெக்ரலாக மாறிடும். கூட வந்து ஒரு 2 தான் முன்னாடி இருக்கும். ஏன்னா நமக்கு அங்கே 2 இருக்குது, அந்த 2 முன்னாடி இருக்கும். அது வந்து 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி n டேர்ம்ஸ்க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா in அப்படின்றது n-1 ஃபேக்டோரியல் இன்டூ நம்பர் ஆஃப் இன்டெக்ரல்ஸ் f dt1 dt2 அப் டு dtn வரைக்கும் இருக்கும். இதில் இந்த இன்டெக்ரல் இது வந்து ஆக்சுவலாக வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. in அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துருச்சு. என்ன ஒன்று அப்படின்னா, இங்கே இத்தனை இன்டெக்ரலை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி இந்த in ஆல்ரெடி அங்கிட்டு தான் இருக்குது. in என்ன நமக்கு இன்டெக்ரல் a to x x minus t power n-1 f dtயா, அது நமக்கு ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த n-1 ஃபேக்டோரியலையும் இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 1/n-1 ஃபேக்டோரியல் இன்டெக்ரல் a to x x minus t power n-1 f dt அப்படின்னு வந்து. ஸோ இதுதான் வந்து கன்வர்ஷன். ஒரு மல்டிபிள் இன்டெக்ரல் இருக்குது அப்படின்னா அது சிங்கிள் ஆர்டினரி இன்டெக்ரலாக மாற்றுறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே.